பிரைஸ் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒரு வீடியோக்கு உங்களை வாழ்த்து வைக்கிறேன். நம்ம ஏற்கனவே அடிக்ஷனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். டெஸ்டிமனி மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக வந்து ஸ்டெப்ஸை உங்ககிட்ட வந்து என்ன பண்ண சொல்லலை. இந்த விதத்தில் வந்து நம்ம வந்து வெளியே வரலாம் அப்படின்ற விஷயத்த வந்து உங்ககிட்ட ஸ்டெப்ஸ் படி இப்போ அந்த அடிக்ஷன்ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறவங்க எப்படி அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டெப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு வெளியே வரணும்னு நினைப்பாங்க, ஆனால் உங்களை வெளியே வர முடியாது. பார்த்தீங்களா, அவங்களுக்கான அவுட் டு ஓவர்கம் அடிக்ஷன் இதுதான் வந்து என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கான டாபிக். ஆனால் பழையபடி என்னோட சாட்சி என்னை டச் பண்ணி மட்டும் இருக்காது. இல்லை, இது எதை பற்றினது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்ஷன், என்ன டைப் ஆஃப் அடிக்ஷன்ஸ் அதை பற்றி உங்களோட பேசுகிறேன். டைப் ஆஃப் அடிக்ஷன்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன், அப்புறம் டிவி அடிக்ஷன், பேசிக்காக எப்படி ஆரம்பிக்கிறேன், அப்புறம் கேம்ஸ் அடிக்ஷன், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷன் இருக்குது. ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், இந்த மாதிரியான காரியங்களும் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக நான் இதில் பாதிக்கப்பட்டேன்னா மூவிஸ், ட்ராமாஸ் மேலே எனக்கு ஓவர் கிரேஸ், ஓவர் அடிக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 9 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு டெம்ட் ஆயிரும், ஐயோ பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அடிக்ஷன் எனக்குள்ள இருந்துச்சு. எப்படி வந்து அது ஓவர் கம் பண்ண அப்படின்ற என்னோட டெஸ்ட்மெண்ட்ல சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து பொதுவாக ஜென்ரல் டிப்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் அடிக்ஷன் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு காமனான ரூல்ஸ் தான் சொல்ல போகிறேன். எந்த டைப் ஆஃப் அடிக்ஷன் வேணாலும் இருக்கலாம். ஈவன் தோ ஆல்கஹால், அப்புறம் வந்து ட்ரக்ஸாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் ஓவர் கம் பண்ண நினைக்கிறீங்க, அதனால் உங்களால் முடியல. அதாவது மோசத்துலேயே மோசம் என்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓவர் கம் பண்ணு நினைப்பீங்க, ஆனால் வி காண்ட். அந்த விஷயம் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மோசமான ஒன்றுமே கிடையாது. வெளியே வரணும்னு நினைப்போம், நமக்கு தெரியும் இது இதை விட்டு வெளியே வரணும்னு. ஆனால் நம்மளால ஒரு இன்ச்சு கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்ம அப்படி அடங்கி கொடுப்போம். எப்படி வந்து ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணால் உடனே சேஞ்சஸ் தெரியாது, டயட் ஃபாலோ பண்ணுறோன்னா உடனே வெயிட் லாஸ் ஆகிறது தெரியாது. அது மாதிரி அது வந்து என்னது ஒரு ப்ராக்ரஸ் மாதிரி. அது கொஞ்ச நாளைக்கு 1 வருஷம் ஆகலாம், இல்லை 2 வருஷம் ஆகலாம், அது ஒரு ப்ராக்ரஸை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் கூட. ப்ராக்ரஸாக நம்ம வந்து சோர்ந்தே போகக்கூடாது. நம்ம அதை விட்டு எப்படியாவது வெளியே வந்துடணும், அந்த எண்ணம் நம்ம கான்செப்டுக்குள்ள நம்ம சிந்தைக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம தான் எடுத்து வைக்கணும். ஓகே, நான் அதை பற்றி ஸ்டெப்ஸுக்குள்ளே போவோம். எந்த டைப் ஆஃப் அடிக்ஷன் வேணாலும் இருக்கலாம். முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப லாங் டேர்ம் ப்ராக்ரஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம பைபிள் படியே பார்த்தீங்கன்னா என்ன வசனம் போட்டிருக்கு? பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று பாக்கி கீழே சுற்றி திருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்போ உங்களை அவன் வந்து என்ன பண்ணுவான்? நிச்சயம் சுரண்டுவான். நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வந்து அவன் வந்து நீ இதில் வீக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணுவான்? சுரண்ட பார்ப்பான். அதனால இப்படி எல்லாமே இருக்கு. அப்போ உங்களுக்கான சோதனைகள், நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதுக்கான சோதனைகள் உங்களுக்கு வரும். அந்த சோதனைகளை தான் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு வந்து தேவையானது வந்து மன தைரியம். முதல்ல சோதனைகள்ல இருந்து தப்பிக்கிறது வந்து இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா வசனத்தை பயன்படுத்தி சோதனை பிசாசு சோதிக்கிறவன் சோதிச்சான் இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் என்ன பண்ண? வசனத்தை யூஸ் பண்ணி ஜெயிச்சார். அந்த மாதிரி அப்போ நாம் அதை சோதனை ஜெயிக்கணும். இப்போ கதை என்னன்னா, எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பேசிக் ஸ்டெப் சொல்லித்தரேன். மொதல் விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி மன தைரியப்படுத்திக்கோங்க. அதாவது நான் சொல்ல போகிற 2 ஸ்டெப்ஸுமே ஏசப்பா உங்களுக்கு உதவி செஞ்சாதான் அதை செய்ய முடியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹெல்ப் இதுலேருந்து, இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு கடவுள் தான் நமக்கு உதவணும், கர்த்தர் தான் உதவணும். என்ன உதவணும்னா அதுக்கு அவர் உதவணும்னா நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுதான் நான் முதல்ல பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதாவது நமக்கு ஸ்டெப்பே வந்து என்னென்னா முயற்சி பண்ணணும். நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணணும். அந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் வரும்போது, அது பற்றின ஒரு கிரேஸ் வரும்போது நாமளே என்ன பண்ணணும்னா முதல் ஸ்டெப்பாக இல்லை அதை நான் இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம தான் அதை விட்டு நம்ம வெளியே வரணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் இல்லை நான் பண்ணக்கூடாது, நான் செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, நான் வந்து அந்த மூவி பார்க்கக்கூடாது, நான் வந்து இந்த ட்ராமா பார்க்கக்கூடாது, எந்த விஷயத்த நீங்கள் அடிக்டாக இருக்கீங்க, இல்லை நான் ஆல்கஹால் ட்ரக்ஸாக இருந்தால் கூட இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற முதல் ஸ்டெப்பை நீங்கள் தான் எடுத்து வைக்கணும்.
அப்படி எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுங்க, ஏசப்பா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்து வைக்க போகிறேன், எனக்கு வந்து நீங்கள் உதவுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கீங்களோ அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு உதவுவார். சரிங்களா? எப்பேற்பட்ட அடிக்ஷன் பயங்கரமாக அது இல்லாமல் நரம்பு தளர்ச்சி வரும் எனக்கு அப்படின்னு சொல்லுகிறவர்களுடைய அடிக்ஷனை கூட கர்த்தரால சுக்குநூறாக உடைக்க முடியும். எந்த ஒரு விஷயமும் நம்மளை அடிக்டாக விடவே கூடாது. இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டோட அந்த பவுண்டரிஸோட தான் நம்ம நடந்துக்கணும். அதனால இந்த விஷயத்துல வந்து மொதல் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அதை விட்டு வெளியே வரேன், இந்த அந்த மாதிரி பாவமான வாழ்க்கையை விட்டு சேர்த்துலேருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவுவாங்க. செகண்ட் ஸ்டெப்பை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் இப்போ நான் சொன்னேன் முன்னாடி நான் ட்ராமா பார்க்கும்போது எனக்கு 9 மணி ஆகிட்டா மணி அடித்த மாதிரி, ஐயோ 9 மணி ஆகிட்டே நாடகம் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது இந்த கதையில் நீங்கள் அந்த 9 மணி ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கும். அந்த என்னது இப்போ ட்ரக், ஆல்கஹால், நைட் டைமு அல்லது ஃபங்க்ஷன் டைமு அந்த மாதிரியில் அப்போ வந்து குடிப்பாங்க ஆல்கஹாலாக இருக்கட்டும். அதே இது மூவி, சினிமான்னு அந்த மாதிரி. ஃபோன் அடிக்ஷன் சொல்ல போனால் அது மெனி டைம் இப்போ வந்து ஃபோனில் வந்து இப்போ தப்பான வீடியோஸ் பார்க்குறது அந்த மாதிரியான அடிக்ஷன் இருக்குன்னா தனியாக அவங்களே என்ன பண்ணுவாங்க, பர்சனல் ஸ்பேஸ் தேடுவாங்க. பர்சனல் ஸ்பேஸ் அந்த மாதிரியான நம்மளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தூண்டுகிற விஷயங்களுக்கு நம்ம பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நம்மளே ஒரு ஆக்டிவிட்டியில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கணும். ஒன்று வரைய பிடிக்கும், எனக்கு பாட பிடிக்கும், அல்லது இந்த மாதிரி பாட பிடிக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, கிராஃப்ட் பண்ண பிடிக்கும், எனக்கு குக்கிங் பண்ண பிடிக்கும், இல்லை வீட்டை க்ளீன் பண்ண பிடிக்கும், இப்படி நம்மளே ஒரு ஆக்டிவிட்டின்னு நம்ம இன்வால்வ் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபங்க்ஷன் டைமில் குடிக்கிறதுக்கு தூண்டும் அப்படின்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் டைமில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்க விதத்தில் நீங்கள் அது பக்கம் போகாத அளவுக்கு உங்களையே வேற ஒரு காரியத்தில் வேற ஒரு ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணிக்கணும், இன்வால்வ் பண்ணிக்கணும். பெட்டர் வந்து நீங்கள் பைபிள் வாசிச்சு அந்த பர்டிகுலர் எந்த டைமில் நீங்கள் வந்து அடிக்ஷனில் ஆல்கஹாலோ ஃபோனோ எந்த டைம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, டிவியோ பார்ப்பீங்களோ அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் மேக்ஸிமம் ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை ஒரு டே ஃபுல்லாக நம்ம வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்க டேலண்ட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம தான் வந்து வளர்த்துக்கணும். கொடுத்துட்டாருன்றது போக உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குதோ அதை நம்ம தான் என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். அப்போது நம்ம அதை ஒவ்வொரு நாள் செய்யும் போது நமக்கும் என்ன ஆகும், நம்மளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத மாதிரியா இருக்கும். அப்போ வந்து இது நம்ம என்ன பார்க்குறோம், இன்வால்வ் யுவர்செல்ஃப் இன் சம் ஆக்டிவிட்டீஸ் வாட் எவர் இட் மே பி. ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் உங்களையும் இன்வால்வ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல காரியம். அப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்ஷன் அந்த டெம்ப்டேஷன்ஸ் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியே வர்றதுக்கு உங்களால் முடியும். இந்த 2 பாயிண்ட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போக நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது இது போக உள்ள ஸ்டெப்ஸ் நான் என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோக்குள்ளே நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே நம்ம இதுலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். ஜபத்தில் இருக்கக்கூடிய பவர் வேறு எதுலேயுமே இல்லை. அதனால ஜெபிங்க, முழங்கால முடக்கி ஏசப்பா நான் இதில் வெளியே வரணும், நான் இந்த மாதிரி என்னென்ன அடிக்ஸில் நான் வந்து கட்டுப்பட்டு போய் இருக்கணும், இந்த சங்கிலிகள் உடைக்கப்படட்டும். ஏன்னா நம்மளை கொடுத்து கட்ட ஒரு பிளான் வச்சுருப்பாரு. அந்த பிளானை அழிப்பதற்காக தான் உங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களை ஒரு சாதாரண ஒரு காரியத்துக்குள்ளே அப்படி மூழ்கி அதுக்குள்ளேயே வச்சுருப்பான். உங்களால் சுயமாக யோசிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, உங்களால் உங்கள் ரொட்டீன் வேலையை கூட செய்ய முடியாது. இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களை வச்சுருப்பான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரேயர் மஸ்ட்டு. நான் சொன்னது 2 ஜென்ரல் ஸ்டெப்புமே மஸ்ட்டு. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பர்டிகுலர் அடிக்ஷனை பற்றி நம்ம பேசுவோம். அது எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்ணலாம். இப்போ நான் ஜென்ரலாக 2 ஸ்டெப் கொடுத்துட்டு எல்லா டைப் ஆஃப் அடிக்ஷன்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஜென்ரலாக 2 ஸ்டெப்ஸ் சொன்னேன். ப்ளஸ் உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏசப்பாவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஜென்ரல். இப்போ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷன், அந்த டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷனை பற்றி எக்ஸ்பிளனேஷனும் ப்ளஸ் அது எப்படி ஓவர் கம் பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் அடிக்ஷனோட பேஸ்மெண்ட்டே இதுதான். ஜபம் தான் பேஸ்மெண்ட்டு. மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஒரு பேஸ்மெண்ட். நிச்சயம் நீங்களே ஒரு செல்ஃபாக ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணிக்கிறது ஒரு பேஸ்மெண்ட். ஸோ இந்த பேஸ்மெண்ட்டை கரெக்டாக போடுங்க. அடுத்த ஸ்டெப்ஸோட அடுத்த என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறதோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்
உங்கள் மன தைரியத்தோடு எப்படியாவது அதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.